ஹலோ ஹேவி பஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரசபதி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் அந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். அர்ஜுன் தாஸ், தானியா ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. தமன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சாந்தகுமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மௌன குரு அப்புறம் மகாமுனி இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்த ஒரு டேரக்டர். ஸோ அவரோட படங்களாலே ஒரு ஒரு யூனிக்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும் ஸ்கிரிப்ட். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த படமும் நான் பார்த்தேன். மெயினாக இந்த படத்தில் வந்து படத்தோட கதை என்னது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் அவர் வந்து ஒரு சித்த டாக்டராக கொடைக்கானல்ல இருக்காரு அவர் ஒரு ஹில் ஸ்டேஷன்ல. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஒரு ஒரு லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெசார்ட்னே சொல்லலாம். அங்கே வந்து ஒரு வேலை செய்ய வராங்க ஹீரோயின் தானியா ரவிச்சந்திரன். பட் இவங்க ரெண்டு பேரும் சந்தர்ப்ப சூழ்நிலையில மீட் பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்குள்ளே ஒரு லவ் வருது. ஸோ தானியா ரவிச்சந்திரனுக்கும் பெருசாக ஃபேமிலின்னு யாரும் கிடையாது. அதுமாதிரி இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ்க்கும் பெருசாக ஃபேமிலின்னு ஒன்றும் கிடையாது. பட் இவங்களுக்கு கொடைக்கானல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் வருது. ஸோ லவ் பண்ணி ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஸோ ஒரு போஸ்டிங் ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வாங்கிட்டு ஸோ வில்லன் சுஜித் சங்கர் வந்து கடலூர்லேருந்து இங்கே வராரு. ஒரு போஸ்டிங் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் போஸ்டிங் மாறி இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் போஸ்டிங் வராரு. வந்தோன்னா அவரு ஒரு மாதிரி ஒரு சைக்கான ஒரு கேரக்டர். அவருக்கு வந்து யார் சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்காது. ஸோ அதனால் அந்த சுஜித் சங்கர் வந்து இவர் மேலே கடுப்பாரு, அர்ஜுன் தாஸ் மேலே கடுப்பாகிட்டு எப்படியாவது இவர் பழி வாங்கணும், இவர் சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இவர் ஏன் இவரோட சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஃபைனலாக இவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்றது அந்த படத்தோட மீறி கதை. ஸோ வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஆவரேஜான ஒரு கமர்ஷியலான கதை தான் அந்த படத்தோட கதை. மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்தது. அவரோட படங்கள் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் நான் பார்த்தது, ஒரு 2-3 படங்கள்லாம் நல்லா டீசெண்டாக ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. ப்ளஸ் ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ஷன் ரொம்ப ஒரு யூனிக்காக சூஸ் பண்ணுறாரு, ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக தான் பார்த்து சூஸ் பண்ணுறாரு. அவர் ஆக்டிங்கும் பிரமாதமாக இருந்தது இந்த படத்தில். ரொம்ப நல்லா நீட்டாக நேச்சுரலாகவே பண்ணியிருந்தார் நிறைய இடங்கள்ல அவரோட ஆக்டிங்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தானியா ரவிச்சந்திரன் அவங்க ஆக்டிங் நல்லா இருந்தது படத்தில். ஒரு முக்கியமான ஒரு லீட் ரோல் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. படம் பூராமே வராங்க, நிறைய சீன்ஸ் வராங்க. சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு ஹீரோயின் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரேஷ்மா வெங்கடேஷ் அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஹீரோயினாக வராங்க. ஸோ அவங்க போர்ஷனும் படத்தில் அவங்க 2 இடங்கள்லாம் நல்லா இருந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயினாக ஜிஎம் சுந்தர் அவர் இந்த படத்தில் வந்து எஸ்ஐயாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. படம் பூராமே ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் ஆக்குபை பண்ண தான் வந்தார். பட் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட், ஒரு நல்ல ரோல் அவருக்கு பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. அதுமாதிரி சுஜித் சங்கர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம்ல ஒரு பெரிய சப்போர்ட்டிங் ஆக்டர். ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் படம் திரும்பி நடிக்க வந்திருக்காரு. மெயினாக இதில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டர் தான். ஒரு கேரக்டர் பார்த்தாலே நமக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் படத்தில். ஒரு வில்லனிசம்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லா சூப்பராகவே காமிச்சிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் இவரோட கேரக்டர் ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனாக பண்ணியிருக்கலாம். பட் ஓரளவு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் ரோல். ஸோ அதை எடுத்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் தமன் படத்தில் சாங்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் பெருசாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணாமல் தெரியல. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஓரளவு நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் என்ன இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமனா அப்படின்ற மாதிரி. லைக் அந்த அளவுக்கு தான் இருந்தது சாங்ஸ். ஏன்னா தமிழ் படத்தில் எப்பவுமே சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெண்டுமே நல்லா இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எனக்கு எதுவும் பெருசாக பண்ணல. ஒரு ஆவரேஜான பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். சாங்ஸும் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. மெயினாக வந்து சரவணன் இளவரசோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். மெயினாக அந்த கொடைக்கானலோட அழகிய சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்களில் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா நீட்டான ஒரு சினிமாட்டோகிராஃபி தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சுபு ஜோஷப்போட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2.25 மணி நேரத்துக்கு ரொம்ப நீட்டாக கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்களில் வந்து எடிட்டிங் வந்து பிரமாதமாக இருந்தது. ஸோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் ஓரளவு நீட்டாக இருந்தது அவரோட எடிட்டிங் படத்தில். அதே மாதிரி டேரக்டர் சாந்தகுமார் அவர் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த படம் மகாமுனியும் சரி, மௌனகுருவும் சரி, ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ஒரு கதை தான். ரொம்ப ஒரு த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். லைக் அதில் வந்து ஒரு சில அன்பிரடிக்டபிளான விஷயங்கள்லாம் அந்த 2 படத்துலையும் இருந்தது. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். அடுத்தடுத்து என்ன நடக்கும், ஸோ கிளைமேக்ஸ் என்ன நடக்கும்னு கூட நமக்கு தெரியும். பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் படத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில். அதை தவிர இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லான ஒரு ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு படம் ஓரளவு. செகண்ட் ஹாஃப்மே ஓரளவு அப்படியே ஒரு கோப்பபிள் ஆகி போகிற மாதிரி தான் போச்சு. ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஒரு லீனியர் ஸ்க்ரீன் பிளே. லைக் ஒரு சில இடங்களில் ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகும், ஓகே. பட் ஆனால் ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி இருந்தால் கூட பெருசாக இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இல்லை. படத்தில் ஒரு 1-2 இடத்துல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டே இருக்குது. அதை தவிர ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளேன்றனால ஸோ அவரோட படங்கள் அந்த 2 படத்துக்கு மேலே வந்து அந்த 2 படம் அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு கமர்ஷியல் மூவி தான். இந்த மாதிரி படங்கள் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். லைக் நீங்கள் தில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் மாதிரி தான் இருக்கும். தில் படம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே ஒரு சிமிலர் டைப் ஆஃப் ஒரு படம் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் வித்யார்த்தி வந்து விக்ரம் கிட்ட வம்பிழுப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்துல இந்த இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் தாஸ் கிட்ட வம்பிழுப்பார். பட் இது ஸ்டோரி வேற மாதிரி இருக்கும். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாகவே இருந்தது. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தது கண்டிப்பாக. லைக் வந்து இன்னும் கொஞ்சம் சாங்ஸ் இதெல்லாம் வந்து படத்தில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போட்டுருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் படம். பெருசாக அந்தளவுக்கு உங்களுக்கு கதைக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லைனா கூட லைக் அதெல்லாம் இவங்க பண்ணாமல் விட்டதே எனக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல படம் அப்படி ஒரு மைனஸாக நம்ம ஒரு தோய்வார மாதிரி தான் இருந்துச்சு.
பட் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. மெயினாக அர்ஜுன் தாஸ் சூப்பராக நிறைய இந்த மாதிரியான படங்கள் சூப்பராக ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. ஒரு லோ பட்ஜெட் படமாக இருந்தால் கூட ஓரளவு நம்ம ஆடியன்ஸ் கிரிப்பியாக ஒரு படத்தை ஒரு தேட்டரில் உட்கார வைக்கிற மாதிரியான படங்கள் தான் அவர் பண்ணுறாரு. நல்லா இருந்தது அவர்கிட்ட இருந்து ஆக்டிங்கும். கண்டிப்பாக இதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் அவர் சூஸ் பண்ணி பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம். பட் சாந்தகுமாரோட அந்த ஒரு ஸ்டஃப் இந்த படம் கிடையாதுன்னு சொல்லுவேன். அவர் இதோட இன்னும் சூப்பராகவே பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் இந்த படத்துல இன்னும் ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி வில்லன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருந்தாருன்னா இன்னும் வேற லெவல் படமாக இருந்திருக்கும். பட் அதை வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாரோன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஆவரேஜ் ஸ்க்ரீன் பிளேவாக கொண்டு போய் படத்தை வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக அவரோட பொட்டன்ஷியல் இன்னும் சூப்பராகவே இந்த படத்தை பண்ணியிருக்கலாம் சாந்தகுமார். பார்ப்போம் அதுக்கு அடுத்து வர படங்கள்லாம் அவர் எப்படி பண்ணுறாருன்றது. ஸோ இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி இது. கண்டிப்பாக அந்த படம் தேட்டரில் போய் பார்க்கலாம். ரொம்ப போர் அடிச்சுன்னா இது வந்துமா அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் படம் தான் அது. பட் ரொம்ப எந்த இடமே உங்களை போர் அடிக்காது. ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் கிரிப்பியாக கொண்டு போவோம் படம். ஒன் டைம் டீசென்ட் வாட்ச். இந்த படம் எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.